இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 90 சீரியல் ரசிகர்கள் யாராக இருந்தாலும் கோலங்கள் சீரியல்ல ஆதி அப்படின்ற வில்லன் கேரக்டரை மறக்க முடியாது. அந்த கதாபாத்திரத்தை உயிரோட்டமா நடிச்சவங்க தான் அஜய் கபூர். பல ஆண்டுகள் கடந்த பிறகும் ஆதி பத்தி பேசப்படுறது அந்த கேரக்டரோட தாக்கத்தை காட்டுது. இப்போ அஜய் தன்னுடைய குடும்பத்தோட புகைப்படங்களை வெளியிட்டிருக்காரு. அது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வருது. அஜய் கபூர் வாழ்க்கையில இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, அவங்களோட மனைவி நிஷா கபூர் தான். அவங்களும் சின்னத்திரை நடிகை தான். சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர மல்லி சீரியல்ல நடிச்சிட்டு வராங்க. நிஷா கபூர் சின்னத்திரையில அறிமுகமானது ருத்ரவீணை சீரியல் மூலமா. அதுக்கப்புறம் பல வாய்ப்புகள் வந்தாலும் சில காலம் இடைவெளி எடுத்துக்கிட்டாங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு திரும்பவும் நடிப்புக்கு திரும்பி இருக்கிறது தற்பொழுது ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பை பெற்றுட்டு வருது. நிஷா கபூர் தன்னோட ஆரம்ப கால அனுபவத்தை பகிரும் பொழுது ஒரு முக்கிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. பள்ளி படிப்பை முடிச்ச பிறகு மாடலிங் துறையில அவங்க நுழைஞ்சிருந்தாங்க. கல்லூரி படிக்கும் காலத்திலேயே பல விளம்பரங்கள்ல நடிக்கிற வாய்ப்புகள் கிடைச்சிருந்தது. அந்த நேரத்துல சினிமா வாய்ப்புகளும் அவங்கள தேடி வந்திருந்தது. அப்போ விஜய் நடிச்ச ஷாஜகான் படத்துல நடிக்கிற அழைப்பு வந்துதான். இது பலருக்குமே பெரிய வாய்ப்பா இருந்தாலும் நிஷா கபூர் அந்த வாய்ப்பை மறுத்துட்டாங்களாம். அதுக்கு காரணம் என்னன்னா, சினிமாவை விட சீரியல் நடிப்புல தான் அதிக ஆர்வம் இருந்ததா அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல எடுத்த முடிவு தான் தன்னோட பாதையை மாத்தினதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல தான் எடுத்த முடிவு தவறு அப்படின்றது நிஷாவுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஷாஜகான் படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. அந்த படத்துல நடிச்சவங்களுக்கு நல்ல அடையாளம் கிடைச்சிருந்தது. அந்த நிலையில அப்போ எடுத்த முடிவை நினைச்சா இப்போ சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது அப்படின்னு வெளிப்படையா பேசியிருக்காங்க. நிஷா கபூர் சினிமா மற்றும் சீரியலோட தன்னோட நடிப்பு நிறுத்தலையா. அவங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட விளம்பரங்களை நடிச்சிருக்காங்க. டாடா டீ விளம்பரம் தான் அவங்களோட முதல் முக்கியமான வாய்ப்பு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னோட அனுபவத்தை வளர்த்துக்கிட்டாங்க. சின்ன திரையில ஆரம்பிச்ச ருத்ரவீணை சீரியலுக்கு அப்புறமா நீண்ட இடைவெளி எடுத்திருந்தாலும் அதுக்கப்புறம் திரும்பவும் மல்லி சீரியல்ல திரும்பி இருக்காங்க. அஜய் கபூர் மற்றும் நிஷா தம்பதியினோட குடும்ப புகைப்படங்கள் சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது. அவங்களோட மகனை பார்த்த ரசிகர்கள் இவங்களுக்கு மகன் இவ்வளவு பெருசா ஆகிட்டாரா அப்படின்னு அடுத்த ஹீரோ ரெடியா இருக்காரே அப்படின்னு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த குடும்பம் திரும்பவும் பேசப்படுவதற்காக இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது சமீபத்துல எதிர்நீச்சல் சீரியல்ல ஈஸ்வரி கதாபாத்திரம் மாற்றப்பட்டு அவங்க கோமாவில இருந்து திரும்ப வர மாதிரி கதை போயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல புதுசா குணசேகரனுக்கு ஒரு வில்லன் வராரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ கோலங்கள் ஆதி இனி எதிர்நீச்சல் சீரியல்ல திரும்ப வருவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருந்தது. ஆனா அது நடக்கல. இதனால ஆதி வந்திருந்தா இன்னும் தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. ஒரு காலத்துல வில்லன் கேரக்டர் மூலமா புகழ் பெற்ற அஜய் கபூர் இப்போ சமீப காலமா எந்த திரைப்படங்கள்லையும் சீரியல்கள்லையும் நடிக்கல. இதனால அவர் திரும்பவும் நடிக்க வரணும் அப்படின்னு பலருடைய ஆசையா இருந்துட்டு வருது. சரி, இந்த வீடியோ பார்த்தா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.